Hi friends, welcome back to our channel RRB NTPC 7th January 2021 Shift 1 மற்றும் Shift 2ல கேட்ட current affairs, science, GK questions, memory based questions வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ first shiftல கேட்ட questions. ஒலிம்பிக் 2021 எங்கே நடக்குது? டோக்கியோ, ஜப்பான். ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் இந்த புக்கை வந்து எழுதினவர் சார்லஸ் டார்வின். அடுத்து வந்து யூனிசிஃப் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸ்ஏல. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இது வந்து காந்தி எப்போ வித்ட்ரால் பண்ணார்? சௌரி சௌரா இன்ஸ்டன்ட் 1922 ஓகேவா. ஸோ டாம்ப் ஆஃப் டான்சன் சமோரோ ஃபெஸ்டிவல், இது பேஸ் பண்ண ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குவாலியர் எம்பி. இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் இல்லைனா டாம்ப் ஆஃப் டான்சன் இருக்கிற இடம். ஸோ சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் தெரியல, ஸோ தெரிஞ்சா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா, இது வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் பாம் டெஸ்ட் வந்து 1974 வந்து இந்தியாவில் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து இந்தியாவில் எங்கே நடந்துச்சு மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாங்க 1974 ஓகேவா. எந்த இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்மைலிங் புத்தா. அடுத்து WCCB, இதோட ஃபுல் ஃபார்ம் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. அடுத்து WBC ஒயிட் பிளட் செல், இது வந்து பயாலஜி கொஸ்டின். டோட்டல் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இன் செக்யூரிட்டி கவுன்சில் UNSC, யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில். இது வந்து எத்தனை நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஓகேவா, 10 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து சுழற்சி முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து 1931 ரெக்கன் ரவுண்ட் கேபிட்டல் கான்ஃபரன்ஸோட இது வந்து தொடர்புடையது அப்படின்னா காந்தி இருவன் பேக்ட் தான் வந்து அதுக்கு தொடர்புடையது. 2023 AFC ஏசியன் கப் ஃபுட்பால் எங்கே நடந்துச்சு? சைனாவில். அடுத்து வந்து நிஃப்ட், இதோட அப்ரிவியேஷன் எக்கனாமிக் பேங்கிங் டெர்மினாலஜி, நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ப்ராஜெக்ட், இது எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஹைவே ப்ராஜெக்ட். ஸோ கீழே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எந்த சிட்டி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எதெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை. பீகார் சீஃப் மினிஸ்டர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க. 13 டேயில் வந்து 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து ரீசெண்டாக பண்ண ஆப் வந்து ஆரோக்கிய சேத்து. ராம்நாத் கோவிந்த் வந்து 14வது பிரசிடென்ட் கேட்டிருந்தாங்க. அடுத்து பூமாவோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து கரீனா கபூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பிங் நம்பர் ஆஃப் குளோரின், அதாவது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டிருந்தாங்க 287. ஸோ டோட்டலாக வந்து 17. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் பத்ருதீன் தைப்பாஜி. அடுத்து ஏர் பொல்யூஷன் கம்ஸ் மெயின்லி ஃப்ரம், ஏர் பொல்யூஷன் வந்து உடம்புக்கு எதை பாதிக்குதுன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச பாதை தான் ஃபஸ்ட்டு வந்து பாதிக்குது. அடுத்து ரெவலூட் ஆக்ட் வந்து எந்த இயர் அமல்படுத்தினாங்க? 1919. அடுத்து HDI இண்டெக்ஸ் 2020 டாப் ரேங்க், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா வந்து 131, நார்வே தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து இன்புட் டிவைஸ் பற்றின ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2011 சென்சஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் வந்து உத்தரப்பிரதேஷ். கிலாஃபத் மூமெண்ட் வந்து அலி பிரதர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அலி பிரதர்ஸோட பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ஃபார் ஆஃப் ஸ்பேஸ் இன் இந்தியா விக்ரம் சாராபாய். அருணா ஆசப் அலி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கூட சேர்ந்தது ஓகேவா. அடுத்து வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே வந்து கேட்டிருந்தாங்க 24th ஏப்ரல். பிரம்மா சமோஜ் ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா. அடுத்து வந்து பிஸியஸ்ட் ஓஷியன், கடலில் வந்து ரொம்பவே பிஸியான கடல், அதாவது கப்பல் போக்குவரத்து வந்து அட்லாண்டிக் ஓஷியன் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 பாரத் மாலா ப்ராஜெக்ட், இது வந்து ஹைவே ரோட் டெவலப்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டது. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சேர்மன் ராஜி சபா, அதாவது ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். அடுத்து வந்து ஹரியானா நியூ பவர் பிளான்ட் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க GHAVP. நேபாளோட நியூ பிரசிடென்ட் வந்து பித்யா தேவி பந்தாரி. ஃபாதர் ஆஃப் ஜியோகிராஃபி வந்து எரட்டோஸ்தன்சஸ். ஏசியன் கேம் வந்து 2010 ஷூட்டிங் கோல்ட் மெடலிஸ்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து URL, கம்ப்யூட்டரில் வந்து அப்ரிவேஷன்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அண்ட் ஆட் மேன் அவுட், இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. கம்ப்யூட்டர் சாப்டர் வந்து தரவு பண்ணிங்க, கண்டிப்பாக வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து லினிக்ஸ், யூனிக்ஸ், மாக் OS, கிராபிக்ஸ், இது வந்து ஆட் மேன் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரயில்வே யூனிவர்சிட்டி வந்து குஜராத். ஸோ லினிக்ஸ், யூனிக்ஸ், மாக் OS எல்லாமே வந்து OS, கிராபிக்ஸ் வந்து OS கிடையாது ஓகேங்களா. அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர். ஆர்கான், நியான், ஹீலியம், சோடியம், இதில் வந்து ஆட் அவுட் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சோடியம் தான். ஆர்கான், நியான், ஹீலியம் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அதாவது கெமிஸ்ட்ரி டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதை பேஸ் பண்ணியான கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சோடியம் தான் வந்து ஆட். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. குவாட்ஸ் வந்து விச் டைப் ஆஃப் ராக், செடிமெண்ட்ரி டைப்பா அல்லது வந்து மடிப்பு மலை, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப் வந்து செல். ஹவுஸ் ஃப்ளை சயின்டிஃபிக் நேம். VTEயோட சயின்டிஃபிக் நேம் கேட்டிருந்தாங்க மஸ்கா டொமஸ்டிகா. இன்புட் அவுட்புட் டிவைஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிரேசிலா வந்து பிரேசிலோட கேபிட்டல், இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் கேட்டிருந்தாங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். மொமெண்டம் ஃபிசிக்ஸ் கேட்டிருந்தாங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா KK வேணுகோபால். நோபல் பிரைஸ் செலெக்ஷன் அத்தாரிட்டி வந்து ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி. மகாராஷ்டிரா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 4 கம்பெனி கொடுத்துட்டு அலோட் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா.
சந்திரகுப்தா அரசரை பற்றியான ஒரு கேள்வி வந்துக்கிட்டு இருந்தாங்க. 2019 பட்ஜெட் யார் பண்ணாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஆர்டிக்கல் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல். அடுத்து வந்து பாகிஸ்தான் பார்டர் ஷேர் பண்ணுற ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து வந்து அடுத்த ரிசிப்ட் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.